வணக்கம் விவேஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல ரங்காஸ்தலம் என்ற இடத்தில் அமைந்துள்ள ரங்கநாதர் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். கர்நாடகா மாநிலம் சிக்பலாப்பூர்ல இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் ரங்காஸ்தலம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த இடம் சரியா பெங்களூர்ல இருந்து 66 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. ராமன் ராவணனை வென்ற பிறகு அயோத்திக்கு திரும்பினார். அவருக்கு அரசனாக முடிசூட்டுவதற்கான முடிசூட்டு விழா நடைபெற்றது. விபீஷணரும் அதில் கலந்து கொண்டார். ஸ்ரீராமருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு மூங்கில் கூடையில் ரங்கநாதரின் சிலையை விபீஷணர் பரிசாக வழங்கினார். இந்த செயலை நினைவு கூறும் வகையில் சப்தரிஷிகள் ரங்கநாதரின் சிலையை நிறுவி அதை வழிபடத் தொடங்கினர். பிற்காலத்தில் ஹொய்சல ஆட்சியாளர்கள் ரங்கநாதரை பிரதிஷ்டை செய்து ஒரு அற்புத கோயிலை கட்டினார்கள். இங்கு தலைமை தெய்வமாக உள்ள ரங்கநாதர் சுமார் 4 அடி நீளம் கொண்டுள்ளார். மற்றும் அவரின் சிலை ஒரே கல்லினால் செதுக்கப்பட்டுள்ளது. அவர் தனது மனைவியான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் ஆதிசேஷன் என்ற பாம்பின் மீது சைன கோலத்தில் காசளிக்கிறார். இந்த அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் கமெண்ட்லயும் என்னோட இன்ஸ்டாகிராம் பயோலயும் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ணாம பாருங்க. நன்றி, வணக்கம்.